நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கு பிராணாயாமாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக ரெண்டு பிராணாயாமா தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்க போகிற பிராணாயாமாவுடைய பேர் என்ன அப்படின்னா பிராமரி பிராணாயாமா அப்படின்னு. பிராமர் அப்படின்னு மீனிங் என்னன்னு பார்த்தாவே ஒரு இந்தியன் பபிள் பீ அப்படிங்கிறாங்க. பிராமரி அப்படின்னா as sweet as honey, அதாவது ஒரு மதுரத்தை தேனை சுவைத்தது போல. இன்ஃபேக்ட் இட் ப்ரொடியூசஸ் an ecstasy அப்படிங்கிறான். ஸோ அப்போ இந்த பிராமரி பிராணாயாமாக ஒருத்தங்க யாரெல்லாம் பண்ணிக்கிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகுது சயின்ஸ் படி அப்படின்னு நிரூபணம் ஆயிருக்கு அப்படின்னா பிரெயினில் இட் இன்க்ரீஸஸ் தீட்டா வேவ். அது மட்டும் இல்லாமல் பேராக்சிசல் காமா வேவை இது இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால இதை பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தா ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எண்ணங்கள் எல்லாமே எப்பயுமே அவங்களுக்கு பார்த்தா பாசிட்டிவா இருக்கு அப்படிங்குது ஒரு ரிசர்ச் பேப்பர்ல. இன்னும் பல ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க டோட்டலாவே ஒரு ஹாப்பினஸ் மூட்லயே இருக்காங்க, எப்பயுமே ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஒரு மனநிலை நம்மளுக்கு தேவைப்படுதுங்க, ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் தேவைப்படுகிறது, கொஞ்சம் சந்தோஷமான ஒரு மனநிலை தேவைப்படுகிறது. அப்போ அதற்கு ஒரு ரொம்ப எளிமையான ஒரு எக்கனாமிக்கலி ரொம்ப சீப்பான ஒரு பயிற்சி அப்படின்னா பிராமரி பிராணாயாமா அப்படிங்கிறது. அப்போ இதை தொடர்ந்து நம்ம எல்லாரும் பண்ணிக்கிட்டு வந்தா ரொம்ப ரொம்ப நம்ம பலன் கிடைக்கும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிராமரி பிராணாயாமாவை தொடர்ந்து பண்ணிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு ஹை பிபி இருந்தால் கூட அவங்களுக்கு பிபியோட இது குறையுது அப்படிங்கிறாங்க. ஒரு நல்ல டோட்டல் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. மேலும் பல என்ன சொல்றது ஆய்வறிக்கைகள் அப்படின்னா பிராமரி பிராணாயாமாவை பண்ணும்போது இட் ஹஸ் அ டைரக்ட் எஃபெக்ட் ஆன் தைமஸ் கிளாண்ட்ல இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. தைமஸ் கிளாண்ட் அப்படிங்கிறது நம்ம பாடியில ஒரு முக்கியமான ஒரு சின்ன கிளாண்டு. ஆனால் நம்ம வயது ஆக ஆக அது அப்படியே சைஸ் ஷ்ரிங்க் ஆகி நம்மளுடைய இம்யூனிட்டியும் குறையும் அப்படிங்கிறாங்க. அதான் வயதானவர்களுக்கு இம்யூனிட்டி குறையும் அப்படிங்கிறது. அப்போ பிராமரி பிராணாயாமம் யாரெல்லாம் பண்ணிக்கிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த தைமஸ் கிளாண்டு நல்லா டோன் ஆகுறதுனால அவங்களுக்கு இம்யூனிட்டி கூடுது அப்படிங்கிறாங்க. எப்படி இம்யூனிட்டி கூடும் அப்படின்னா தைமஸ் கிளாண்டோடைய ஒரு ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா என்ன சொல்றோம், வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறோம். அப்போ இந்த நோய் எதிர்ப்பு சக்தியுடைய வெள்ளை அணுக்கள் ப்ரொடக்ஷன்ல தைமஸ் கிளாண்டோடைய ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா டி லிம்போசைட்ஸ் அப்படிங்கிறாங்க, இல்ல டி செல்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த டி செல்ஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, அந்த தைமஸ் செல்ஸ் தான் டி செல்ஸ்ங்கிறாங்க. அப்ப இம்யூனிட்டியை இந்த டி செல் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப எளிமையா நம்மளுக்கு இம்யூனிட்டி கூடும். அதனால நம்ம இன்ஃபெக்ஷன்ல இருந்து நம்மளை ரொம்ப எளிமையா பாதுகாத்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பிராமரி பிராணாயாமம் தொடர்ச்சியாக ஒருத்தவங்களுக்கு பண்ணிட்டு வர்றப்ப அவங்களுக்கு இந்த டெட் ஸ்பேஸ் வென்டிலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறையுது. அதையும் பல ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த பிராமரி அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா அந்த தேனியின் ரீங்காரம் போன்ற ஒரு ஹம்மிங் பீ சவுண்டு தான் நீங்க இந்த பிராணாயாமால ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த சவுண்டு என்ன பண்ணுது அப்படின்னா பல அதிர்வலைகளை நம்மளுடைய ஸ்கல்லையே உண்டு பண்ணுது. ஐ மீன் நம்ம ஸ்கல்லில் பார்த்தீங்கன்னா சில வெற்றிடங்கள் இருக்கும், அதை தான் நாங்கள் சைனஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த சைனஸ் மூலமாகவும் நேசல் மியூக்கஸ்லையும் இந்த பிராமரி பிராணாயாமால் நாம் பண்ணிக்கிட்டு வரும்போது நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் கொஞ்சம் அதிகமாக சுரக்கப்படுகிறது. இந்த நைட்ரிக் ஆக்சைட ஒரு தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய வேசோ டைலட்டேஷனை உற்பத்தி பண்ணுதுங்க. வேசோ டைலட்டேஷன் மட்டும் இல்லாமல் நல்ல வென்டிலேஷன் நம்மளுக்கு அதிகமாக கொடுக்கும். அப்போ எப்பெல்லாம் வேசோ டைலட்டேஷன் நடக்கும் அங்கெல்லாம் நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். அப்போ இந்த நல்ல வென்டிலேஷன் இருக்கிறப்ப மூச்சு விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு இருக்கும். அப்போ இந்த வென்டிலேஷன் அதிகமாக கிடைக்கிறதுனால நம்மளுக்கு ரத்த ஓட்டங்களும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பிராங்கஸ் அதாவது மூச்சு குழல் இருக்கு இல்லையா, அந்த மூச்சு குழல் நல்லா விரிவடையுது அப்படிங்கிறாங்க. அப்ப மூச்சு விடுவதில் சிரமமே நம்மளுக்கு இருக்காது. மேலும் இந்த பிராமரி பிராணாயாமம் பண்ணும்போது என்ன பண்ணுது அப்படின்னா ஹைப்போதாலமஸ் இது டோன் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஹைப்போதாலமஸ் தான் ஹோமியோஸ்டேசிஸ்க்கே ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்குங்கிறான். இன்டர்ன் இட் ரெகுலேட்ஸ் ஈவன் த பிட்யூட்ரி கிளாண்டுங்கிறாங்க. அதுதான் என்னது மாஸ்டர் கிளாண்ட். ஸோ இன்ஃபேக்ட் பிராமரி பிராணாயாமம் ரெகுலராக பண்ணிக்கிட்டு வந்தால் ஹைப்போதாலமஸ், பிட்யூட்ரி, பீனியல் கிளாண்ட் இதை எல்லாத்தையுமே இது ரெகுலேட் பண்ணுது. அப்போ இதுல என்ன தெரியுது, டோட்டலி
ஹார்மோனல் சிஸ்டமே பாடியில் வந்து ரெகுலேட் ஆகுது. எப்போ ஹார்மோனல் சிஸ்டம் ரெகுலேட் ஆயிருச்சோ அப்போ பல உறுப்புகளின் செக்ரேஷன்ல இருந்து எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து இட் கோஸ் டு ஒரு ஆப்டிமம் லெவலுக்கு போகும். அப்போ இந்த பிராணாயாமம் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுடைய ஆப்டிமம் ஹெல்த்தை வந்து நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஆனால் இதை நாம் தொடர்ச்சியாக பண்ணி கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இன்னொன்று இருக்கு, இந்த நைட்ரிக் ஆக்சைடு சுரக்குது அப்படின்னா இந்த நைட்ரிக் ஆக்சைடு இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிருமிகள் எல்லாம் வந்து இது வந்து நம்மளை அண்டை விடாமல் பாதுகாக்கும் அப்படிங்கிறான். இட் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த வைரஸ் பாக்டீரியா. அப்போ வைரஸ் கிருமிகளும் பாக்டீரியா கிருமிகளும் நம்ம அண்டை விடாமல் பார்த்துக்கொள்ளுது. அப்போ பிராமரி பிராணாயாமம் பண்ண நம்ம மூக்கு பக்கத்துலையும் இந்த கிருமிகள் வந்தால் கூட இது இங்கேயே அழிக்கப்பட்டு விடும். ஸோ அதுதான் இந்த பிராமரி பிராணாயாமாவுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கலாம். அப்போ இந்த பிராமரி பிராணாயாமாவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி கூடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாதுங்க. அப்போ இம்யூனிட்டி கூடுச்சு அப்படின்னா நம்மளை இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப நம்பிக்கையாக இருக்கலாங்க.